السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. அன்னை ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு பின் குவைலத் அவர்கள் ஒழுக்கம் நிறைந்த பெண்மணி ஆவார்கள். இவர்கள் குறைஷி குலத்தின் கண்ணியமிக்க வம்சத்தை சார்ந்தவர்கள். மிக பெரும் வணிகத்தின் எஜமானியாகவும் இருந்தார்கள். இவருக்கு அபு ஹாலா என்பவருடன் முதலில் திருமணம் நடந்தது. 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தன. பின்பு அவர் இறந்ததும் இரண்டாவது முனையாக அதீக் இப்னு ஆயித் மக்சூம் என்பவரை மணந்தார். இவர் மூலம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சில நாட்களுக்கு பிறகு இரண்டாவது கணவரும் இறந்துவிட்டார். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒழுக்கம் மற்றும் செல்வ நிலை காரணமாக குறைசி குலத்தவர்கள் ஏராளமானோர் இவரை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தனர். ஆனால் எவரையுமே இவர்கள் ஏற்கவில்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மை நாணயத்தை கேள்விப்பட்டதும் அன்னலாரை மணக்க ஆவல் கொண்டார்கள். மேலும் அதிக அளவில் அன்னலாரின் அருங்குணத்தை ஆய்ந்தறிய அன்னலாருக்கு அதிக பொருட்களை கொடுத்து தமது அடிமை மைசரா என்பவருடன் ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக அனுப்பினார்கள். வணிகத்தை முடித்து அதிக லாபத்துடன் திரும்பி வந்த அன்னலாரின் நேர்மையையும் நற்குணத்தையும் கண்டு தாமே திருமணத்திற்காக தூது அனுப்பினார்கள். இது பற்றி அன்னலார் தமது பாசமிகு சிறிய தந்தை அபுதாலிப் அவரிடம் தெரிவித்தார்கள். மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட அபுதாலிப் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்னலாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அப்போது அன்னலாரின் வயது 25, அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 40 ஆகும். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கடல் நீரின் ஏற்றமும் இரக்கமும். கடலோர பகுதியில் சென்று பார்ப்பீர்களானால் கடல் நீர் கரையின் பக்கம் சில வேளை ஏறியிருக்கும், சில வேளை இறங்கியிருக்கும். ஆனால் இது மேலே ஏறுவதற்கு ஓர் எல்லையை மீறிவிட்டால் பெரும் அளவில் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் உலகில் மூன்று பகுதி தண்ணீராகவும் ஒரு பகுதி தான் தரை கடலை ஓர் எல்லைக்குள் அடக்கி வைத்திருப்பது அல்லாஹ்வின் பெரும் ஆற்றலாகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. அகிலத்தின் இறைவன் அல்லாஹ் கூறுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், படைத்தலும் கட்டளையிடுதலும் அவனுக்கே சொந்தம். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் மிகவும் அருள் வளம் மிக்கவன் என சூரா ஆராஃபில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்தின் விளக்கமாவது, அனைத்துலகின் அதிபதி அல்லாஹ்தான். எனவே நாம் அவன் மீது ஈமான் கொண்டு அவனுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மன்னித்தல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொந்த விஷயத்திற்காக எப்போதும் எவரையும் பழி வாங்கியதில்லை என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சவ்வாலின் 6 நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய நோன்புகளை நோற்ற பின்பு சவ்வால் மாதம் 6 நோன்புகளை நோற்று ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்பதற்காக சமமாகும். கருத்துரை: எவர் சவ்வால் மாதத்தில் எந்த நாளிலாவது இந்த 6 நோன்புகளை வைத்தால் அவர் இந்த சிறப்புக்குரியவராகிறார். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. நயவஞ்சகரின் அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகரின் அடையாளங்கள் 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதியளித்தால் மீறுவான், நம்பி ஒப்படைத்த பொருளை மோசம் செய்வான். சஹீ புகாரிலையும் வந்திருக்கு, முஸ்லீம் வந்திருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த மாதிரியான கெட்ட குணத்தோடு நம்மளை பாதுகாப்பானாக. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. மரணமும் பொருளாதார குறைவும். சிறப்பான 2 விஷயங்களை மனிதன் விரும்புவதில்லை. ஒன்று மரணம், இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். சிறப்பான 2 விஷயங்களை மனிதன் விரும்புவதில்லை. முதலாவது மரணம், அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். இரண்டாவது பொருளாதார குறைவு. பொருளாதாரம் எவ்வளவு குறைவாக இருக்குமோ இறைவனிடம் அதற்கான கணக்கும் எளிதாகும். பொருளாதாரம் எவ்வளவு குறைவாக இருக்குமோ இறைவனிடம் அதற்கான கணக்கும் எளிதாகும். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. செயலேடுகளுடன் அழைக்கப்படும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எந்த நாளில் நபிமார்கள் தமது சமுதாயத்தினருக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அழைக்கப்படுவார்களோ அந்த நாளில் எவருடைய செயலேடு அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுமோ அவர் தம் ஏடுகளை மகிழ்ச்சியுடன் படிப்பார். இன்னும் அவர்கள் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என சூரா பனு இஸ்ராயீலில் அல்லாஹ் கூறுகின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் மருந்து. அல்லாஹ் தஆலா எல்லா நோய்க்கும் மருந்தை இறக்கியுள்ளான். நோயாளி சரியான மருந்தை உட்கொள்ளும் போது
நோய் குணமடைகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், அமானிதங்களை அவற்றுக்குரியவரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிடுகின்றான் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். வல்லல்லாஹ் எந்த நல்லவை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நம்மளை ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.